நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சூரிய நமஸ்காரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எத்தனையோ வித நமஸ்காரம். வணக்கம் சார். ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். சார் குட் மார்னிங் சார். சார் ரெண்டு கைகளை எப்படி ஒன்றாலும் மாற்றி ஹலோ சார். ஆனால் 12 ராசிகளில் நீங்கள் பயபக்தியாக வணங்க வேண்டிய, நமஸ்காரம் செய்ய வேண்டிய ஆத்மகாரகன், எல்லா கிரகங்களுக்கும் பிரதானமானவன் யார்? சூரியன். ஏன்னா அவன் தான் அந்த வெப்பத்தையே கொடுக்கக்கூடியவன். வெப்பம் எங்கே இருக்கோ அங்கே சிருஷ்டி ஆரம்பம். அந்த சிருஷ்டி இருக்கிறதுனால தான் உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ரொம்ப நாளாக நமக்கு சூரிய நமஸ்காரத்தை பற்றி பேசணுன்னா இந்த நிகழ்ச்சி நமக்கு சாயங்கால நேரத்தில் சாயரட்சையில் ஆரம்பிக்கும்போது சார் இது எப்படி சார் அப்படின்னு நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் சாயரட்சையில் கூட அந்த இறைவனை பற்றி 12 கிரகங்களில் ஆத்மகாரகனை பற்றி அவருக்கு மட்டும் ஏன் அந்த நமஸ்காரம் செய்யணும் அப்படின்னா அதில் ஒரு சூட்சுமம் இருக்கும்ல. விநாயகரை வழிபட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம், பேசுவோம். பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. ஆலமரம் அரசமரம் பிள்ளையாரப்பா, தங்கள் ஆலயமாய் கொண்டருளும் உள்ளம் ஏதப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. வெற்றி பெற்ற நல்வினைகள் பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிய பின் தொடங்கியவை பிள்ளையாரப்பா. வெற்றி பெற்ற நல்வினைகள் பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிய பின் தொடங்கியவை பிள்ளையாரப்பா. கற்று வைத்த கல்வி எல்லாம் பிள்ளையாரப்பா, கற்று வைத்த கல்வி எல்லாம் பிள்ளையாரப்பா. நீ கைவிட்டால் என்ன செய்யும் பிள்ளையாரப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. என்று உன்னை சொல்வோம் பிள்ளையாரப்பா, சிறு பிள்ளை மனம் எங்கள் மனம் பிள்ளையாரப்பா. பிள்ளை என்று உன்னை சொல்வோம் பிள்ளையாரப்பா, சிறு பிள்ளை மனம் எங்கள் மனம் பிள்ளையாரப்பா. சொல்லில் என்ன சொல்லி என்ன பிள்ளையாரப்பா, சொல்லில் என்ன சொல்லி என்ன பிள்ளையாரப்பா. எங்கள் உள்ளங்கள் உன் அடிமலர்கள் பிள்ளையாரப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. ஆலமரம் அரசமரம் பிள்ளையாரப்பா, தங்கள் ஆலயமாய் கொண்டருளும் உள்ளம் ஏதப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா.
சார் எந்த கிரகத்துக்கும் நாராயணனை சேர்த்து சொல்ல மாட்டாங்க. சூரிய நாராயணன், சூரியனை வழிபட்டால் நாராயணனும் வழிபட்ட மாதிரி ஒரு அர்த்தம். அதனால தான் சூரிய நாராயணன் பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஈஸ்வரனுக்கு நிகரான பட்டத்தை பெற்றவன் சனீஸ்வரன். அதற்கான அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது. நிறைய பேர் அது இல்லை சார், அப்படிலாம் கிடையாது சார், சாஸ்திரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இறைவனுக்கு கிரகங்கள் சமமானது அல்ல அப்படின்னா அதுக்கான அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது. சூரிய நாராயணன் சனீஸ்வரன் சொன்னதுக்கெல்லாம் நிறைய மீனிங் இருக்குது. அதையெல்லாம் பேசணுன்னா ஞானம் வேண்டும். அந்த ஞானம் இருந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். ஈஸ்வர பட்டம் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கு உண்டான தான தர்மங்கள், அந்த குவாலிட்டிகள். இப்போ பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னால் அந்த கிருஷ்ணனுடைய குவாலிட்டிகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க நமக்கு அந்த பேர் வைக்கிறாங்க. ராமனை போல வாழ வேண்டும், ஆகவே ராமன் என்று பேர் வச்சோம். ஆகவே ராமனே அவர் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அப்படித்தான் சனீஸ்வரர் அப்படிங்கிறதுக்கும் சில அர்த்தங்கள் இருந்தாலும் சூரிய நாராயணனை வழிபடும் போது, சூரியனை வழிபட்டால் பின்னாடி இருந்து நாராயணன் சிருஷ்டி, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், மனதுக்கு மட்டுமல்ல உடலுக்கு மட்டுமல்ல புத்திக்கும் ஆரோக்கியம் கொடுப்பது தான் சூரியன். சிவோஹம் 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 मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातु न वा पञ्चकोश न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातु न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मेनैव मात्सर्यभाव न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मेनैव मात्सर्यभाव न धर्मो न चार्थो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञ न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञ अहं भोजनं नैव भोजं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहं
न मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म न मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यं चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभूत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणाम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभूत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणां न चासङ्गतं नैव मुक्तिर्न मेय चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं न चासङ्गतं नैव मुक्तिर्न मेय चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् சார் காலையில் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து 12 விதமான எக்ஸசைஸ் பண்ணுறேன் சார். அந்த சூரியனுடைய எழுச்சிக்கு முன்னாடியே நான் எழுந்து 12 விதமான அந்த எக்ஸசைஸில் வந்து என்ன பெனிஃபிட்டு சார்? நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, அன்றைக்கி ஃபுல்லாக நான் நிறைய நேரம் வேலை செய்கிறேன், அதெல்லாம் உண்மை சார். உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா 12 நாடிகள் சுத்தமாகும். அந்த 12 நாடிகள் சுத்தமாகும் போது இதயம், புத்தி இது எல்லாமே தெளிவான சீரான இரத்த ஓட்டம். அதனால தான் நீங்கள் டாக்டர்லாம் இப்போ பிறந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க, நர்ஸை கூப்பிட்டு அவங்க அம்மாவனால் முடியாதுங்க, நடக்க முடியாது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் குழந்தைய சூரிய ஒளியில் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து அதை சொன்னால் டி விட்டமின் அப்படின்னு ஸ்டைலாக நீங்களும் எஸ் எஸ் ஆல் த டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறீங்க. ஆனால் அன்னைக்கு நம்ம பாட்டி என்ன சொன்னால், ஒரு முறத்தில் வச்சு மஞ்சள் தடவி அதில் அந்த குழந்தைய வச்சு அருமையாக அந்த குழந்தைய கொண்டு போய் சூரிய நாராயணன்கிட்ட காட்டி, என் பேரனும் பேத்தியும் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு வேண்டினாலே அதனுடைய உண்மை இப்போ தெரியுதுங்களா? அந்த சூரிய ஒளி பாஸ்கரம் ஆரோக்கியம், இதுதான் உண்மை. கோவிந்தா எங்கள் கோவிந்தா உந்தன் அன்பை காட்டு கிருபாகரா, ஏழுமலை மேலே அருளும் வாசா, எங்களை காக்கும் தயாபரா. கோவிந்தா எங்கள் கோவிந்தா உந்தன் அன்பை காட்டு கிருபாகரா. திசை காட்டவாவா வழி காட்டவாவா, பகவானே என்னை காத்திடவாவா.
உன் தரிசனமே வேண்டிடும் மனமே, அதை நீ தந்தால் தீர்ந்திடும் பயமே. கோவிந்தா எங்கள் கோவிந்தா உந்தன் அன்பை காட்டு கிருபாகரா. உண்மையான அந்த ஆதித்யனுடைய அந்த பலனை பெறணும் அப்படின்னா வெறும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நான் யோக கலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. உண்மையான அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும். விஷ்ணுவுக்கு பார்த்திங்கன்னா அலங்கார பிரியம், அதே மாதிரி சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியம். அப்போ சூரிய நாராயண பெருமாளுக்கு என்ன பண்ணணும்? நான் வெறும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டுமா சார் அப்படின்னா இல்லை. அர்க்கம், அதாவது தண்ணியை இந்த பூமிக்கு இப்படி ஊற்றணும். அந்த தண்ணியை ஊற்றும்போது அந்த சூரிய நாராயண பெருமான் அப்படி எழுந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அற்புதமான அந்த ஒளி, அந்த வெள்ளம், அந்த அக்னி, அந்த உஷ்ணம், இது எல்லாமே இந்த நீரோடு கலக்கும்போது, அந்த நீரும் உஷ்ணமும் கலக்கும்போது சிருஷ்டி ஆரம்பம். நான் சொல்கிற சிருஷ்டிங்கிறது உயிர்கள் மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத சில தாவரங்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத வாசங்கள், நறுமணங்கள், இது எல்லாமே உற்பத்தி ஆவது அந்த நீரும் அந்த உஷ்ணமும் வெப்பமும் அளவாக கலக்கும்போது. அதை செய்யறது தான் நீங்கள். அப்போது நீங்களே சிருஷ்டிக்கு உண்டான பிரம்மா. சூரியன் எதிரில் நீங்கள் நின்று அந்த தண்ணியை அர்க்கமாக கொடுக்கும்போது பிரம்மாவாக காட்சி தருகிறீர்கள். அப்படிங்கிறது தான் உண்மை, சத்தியம். காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே, பரிபூரணமே, சிவமே. காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே, பரிபூரணமே. காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே. களிநடம் புரிந்து வெளியலாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே. களிநடம் புரிந்து வெளியலாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே, சிவமே. காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே, பரிபூரணமே. ஞாலங்கள் கால் போடும் தாளங்களே, ஞாலங்கள் கால் போடும் தாளங்களே, உன்னாட்டியத்தால் ஆடும் கோலங்களே, உன்னாட்டியத்தால் ஆடும் கோலங்களே. நாள்களில்
நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே. நாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே. தவமே காலத்தை உருவாக்கும் காரணமே. அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. பார்வதி ஒரு கை மண் பிசைய படைப்புக்கு பிரமன் துணை புரிய. பார்வதி ஒரு கை மண் பிசைய படைப்புக்கு பிரமன் துணை புரிய. வாழ்வெனும் வீணையை நீ வடிப்பாய். வாழ்வெனும் வீணையை நீ வடிப்பாய். திருமாலவனோ அதற்கு இசை கொடுப்பான். திருமாலவனோ அதற்கு இசை கொடுப்பான். ஓமெனும் நாதம் உயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்த்தனமே. ஓமெனும் நாதம் உயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்த்தனமே. நலமே காலத்தை உருவாக்கும் காரணமே. அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த கூத்தொன்றே பசி களையும். அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த கூத்தொன்றே பசி களையும். துன்பம் இல்லை நின்னை தொழுவோர்க்கு. துன்பம் இல்லை நின்னை தொழுவோர்க்கு. உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும். உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும். ஆதியாய் மலர்ந்து பாதியாய் தெரிந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே. ஆதியாய் மலர்ந்து பாதியாய் தெரிந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே. பரமே காலத்தை உருவாக்கும் காரணமே. அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. சிவமே நிறைய பேர் சார் சூரியனை பார்த்தா தான் ஆதித்ய தரிசனம் ஆன பிறகு தான் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இடக்கு மடக்கா கூட கேள்வி கேட்பாங்க. அப்போ இன்றைக்கி மேகங்கள் மூட்டமாக இருந்ததுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்களான்னு சார்னா எஸ், சாப்பிட மாட்டாங்க. வயதானவங்க சார் தீபம் ஏற்றி ஒரு 1000 கண்ணு ஜெல்லாடை இருக்குது இல்லைங்களா, அந்த ஜெல்லாடையில் தீபம் ஏற்றி அந்த ஜெல்லாடையில் இருந்து தீபம் வெளியே வருது பாருங்கள் ஒளி, அந்த ஒளியை பார்த்த பிறகு தான் சாப்பிடுவாங்க. என்ன பண்ணுறது சார், கனடாவில் இருக்கோம், லண்டனில் இருக்கோம், அமெரிக்காவில் இருக்கோம். அந்த கோல்டு கண்ட்ரியில் இருக்கும்போது ஒரு சில காலகட்டங்களில் சூரியனையே பார்க்க முடியாது. அப்போ சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஆகவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா 1000 கண்ணுடைய ஜெல்லாடையில் இந்த விளக்கு ஏற்றி அந்த ஒளி வெள்ளத்தை நீங்கள் பார்க்கும்போது சூரியனையே பார்த்தா மாதிரி ஒரு ஐதீகம். அப்போ உங்கள் கடமையை செய்யலாம். அதற்கு பிறகு உங்கள் மந்திரங்கள், உச்சாடனங்கள், யோகங்கள், தானங்கள், அர்க்கியம் இது எல்லாம் நீங்கள் செஞ்சிட்ட பிறகு தாராளமாக உங்கள் உணவை சாப்பிடலாம் அப்படின்னு பெரியவங்க நமக்கு ஒரு வழிவகை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போனா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சூரியனே வரலனா கூட என்ன பண்ணலாம், சூரியன் இருப்பது போல நாம் மனசுக்குள்ளே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதையே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த உதயத்தை நெஞ்சில் இருந்து கொண்டு வந்தால் அற்புதமான பலன் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது, கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது, நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. கலையாதது நிலையாகுது, கதியாகுது.
காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. மாலை வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னது, அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உவகை கொள்ளுது. மாலை வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னது, அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உவகை கொள்ளுது. குமராவுனை மனம் நாடுது கூத்தாடுது. முருகா காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. மலர் கூட்டம் குந்தன் தோற்றம் கொள்ளுது. சிவ சுப்பிரமணிய சுப்பிரமணியம் என்று சொல்லுது. சோலை மலர் கூட்டம் குந்தன் தோற்றம் கொள்ளுது. சிவ சுப்பிரமணிய சுப்பிரமணியம் என்று சொல்லுது. சுகமாகுது குகநாமமே சொல்லாகுது. முருகா காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. ஏந்தும் வீரம் வெற்றின் சிகரமாகுது. வெற்றி வேல் சக்தி வேலா என்றே சேவல் போகுது. சக்தி வேல் என்றே சேவல் போகுது. சக்தி வேல் சக்தி வேல் என்றே சேவல் போகுது. வேலை ஏந்தும் வீரம் வெற்றின் சிகரமாகுது. வெற்றி வேல் சக்தி வேலா என்றே சேவல் போகுது. வினை ஓடுது வடிவேலது துணையாகுது ஆகுது. காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. பார்க்கின்ற காட்சி எல்லாம் நீயாகவே, நான் பாடுகின்ற பாட்டெல்லாம் முருகா முருகா. பாடுகின்ற பாட்டெல்லாம் நினக்காகவே முருகா. பார்க்கின்ற காட்சி எல்லாம் நீயாகவே, நான் பாடுகின்ற பாட்டெல்லாம் நினக்காகவே. உருவாகுது திருவாகுது குருநாதனே முருகா. காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. கலையாதது நிலையாகுது கதியாகுது.
கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது நீல கடலலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது குருநாதனே முருகா குருநாதனே முருகா குருநாதனே முருகா குருநாதனே முருகா. நவகிரகங்கள் 12 ராசிகள் நவரத்னங்களில் இந்த ஒளியெல்லாம் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாம் நம்ம அந்த அளவுக்கு பூஜை பண்ணுறோமா? குரு பெயர்ச்சி அன்னைக்கு குருவை வழிபடுவோம், சனி பெயர்ச்சி அன்னைக்கு பண்ணுவோம், ராகு கேது பெயர்ச்சிக்கு பண்ணுவோம், சந்திராஷ்டமம் வந்தால் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டோம். இதையெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த ஆதித்ய இருதயம் ஆதித்யத்தை பற்றி சொல்கிறது, ஆதித்ய வழிபாடு அப்படியெல்லாம் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்று அந்த விளக்கு எதிரில் நீங்கள் உட்காந்து காலையில் நீங்கள் அந்த பண்ணுற 12 அந்த முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது பாருங்கள், அற்புதமான நேரமாக இருக்கும். அது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அந்த நாள் முழுவதுமே நல்ல நேரமாக இருக்கும். இது பணம் வருமா, பட்டம் வருமா, பதவி வருமா அப்படின்னா எதிரிகள் தொல்லை தீரும். இது எல்லாத்த விட நல்ல சிந்தனை, அற்புதமான வாழ்க்கை வர்றதுக்கு அடிகோள்றதுக்கான சிந்தனைகள் அற்புதமாக இருக்கும். புத்தி தடுமாற்றம் இருக்காது, தெளிவான முடிவு எடுக்கலாம். இதுதான் சூரிய நமஸ்காரம். விண்ணும் மண்ணும் படைத்து காத்து அருளிய கண்ணன் கண்ணல் எண்ணும் எழுத்தும் அறியாத இடையரிடையே இசைந்து வளர்ந்து கண்ணல் இடையரிடையே இசைந்து வளர்ந்து பண்ணும் இசையும் கலந்து குழலால் பாரொடு விண்ணையும் மயக்கி கண்ணின் அசைவால் என் கருத்தையும் உயிரையும் மயக்கினான். கண்ணன் என் கருத்தையும் உயிரையும் மயக்கினான். அந்த பார்வையொன்றே போதுமே, கண்ணல் பார்வையொன்றே போதுமே, கள்ள பார்வையொன்றே போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தாலும் என்ன பார்வையொன்றே போதுமே. கார்முகில் போலன கதிரன மதியன கார்முகில் போலன கதிரன மதியன கருவிழி கடலை சற்றே திறந்து கண்ணன் கருவிழி கடலை சற்றே திறந்து கருணை மழை பொழிந்தன் உள்ளம் கவர்ந்த கள்ள பார்வையொன்றே போதுமே. கண்ணல் பார்வையொன்றே போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தாலும் என்ன பார்வையொன்றே போதுமே. அன்னைய சோதை அருகினிலே சென்று அன்னைய சோதை அருகினிலே சென்று வெண்ணை திருடி உண்ட விந்தை சொல்ல சென்றேன் அம்மா. வெண்ணை திருடி தின்ற விந்தை சொல்ல போனால் அன்னையின் பின்னே சென்று
அணைத்து கொண்டே நின்றான் அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டே நின்று சொல்லாதே பின்னே நின்று சொல்லாதே என்று கண்ணால் கண்ணன் சொல்லாதே என்று கண்ணால் ஜாடையால் சொல்லும் கண்ணல் பார்வையொன்றே போதுமே கண்ணல் பார்வையொன்றே போதுமே கண்ணல் பார்வையொன்றே போதுமே. சார், இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக மனசை பற்றின விஷயங்கள்லாம் சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி எந்த பார்ட்டு உடம்புல வந்து நல்லா இருக்கும்? இதயம், கண்கள், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண போறியாப்பா அப்படின்னு நிறைய பேர் கிண்டலாக கேட்பாங்க. கண் இருக்கும்போதே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இறைவனை வந்து தூரத்தில் இருந்து பார்க்க முடியுமா அப்படின்னா உலகத்திலேயே 2 இறைவனை தினமும் பார்க்கலாம். காலையில் சூரியனையும் மாலையில் சந்திரனையும். சூரிய சந்திரர்கள் இருவரையுமே நீங்கள் தரிசனம் செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். இறைவன் எங்கே இருக்கிறான்? இந்த 2 கிரகங்கள் பூமியில் தெரியும் போது கண்ணுக்கு எதிரியே இருக்கிறான். அதனால் இந்த கிரக தரிசனம் செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் 7.5 சனி, அஷ்டம சனி, ராகு திசை இது எல்லாம் இருந்தால் கூட இந்த ஆதித்ய இருதயம் சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்தது. பகவானே இறங்கி வந்து வெற்றி பெற்றது எப்படி? ராவணனை கொல்லவே முடியல, என்னால் என்ன பண்ணுறது, ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது குருமுனி தமிழன், தமிழ்நாட்டில் இருந்து வந்த அகத்தியன் சொல்லி கொடுத்த மந்திரம்தான் ஆதித்ய இருதயம். அந்த ஆதித்ய இருதயத்தை பிரயோகம் பண்ணி தான் ராவணனையே ராமன் வென்றான். அப்படின்னா உண்மையான ஆதித்ய இருதயத்தினுடைய பலம் தெரிஞ்சுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், புத்தி நல்லா இருக்கும், வெற்றி கிடைக்கிற அளவுக்கு உடல் ஆரோக்கியம், எதிரிகள் தொல்லை இருக்காதுங்கிறதான் ரகசியம். ಗಂಗಾತರಂಗ ರಮಣೀಯ ಜಟಾಕಲಾಪೌ ಗೌರೀ ನಿರಂತರ ವಿಭೂಷಿತ ವಾಮಭಾಗಂ ನಾರಾಯಣ ಪ್ರಿಯ ಮನಂಗ ಮದಾಪಹಾರಂ ವಾರಾಣಸೀಪುರಪತಿಂ ಭಜ ವಿಶ್ವನಾಥಂ ವಾಚಾಮಗೋಚರಮನೇಕ ಗುಣಸ್ವರೂಪಂ ಮಹದೀಶ ವಿಷ್ಣು ಸುರಸೇವಿತ ಪಾದಪೀಠಂ ವಾಮೇನ ವಿಗ್ರಹವರೇಣ ಕಣತ್ರಭವತಂ ವಾರಾಣಸೀಪುರಪತಿಂ ಭಜ ವಿಶ್ವನಾಥಂ ಭೂತಾಧಿಪಂ ಭುಜಗಭೂಷಣಭೂಷಿತಾಂಗಂ ವ್ಯಾಘ್ರಾಜಿನಾಂಬರಧರಂ ಜಟಿಲಂ ತ್ರಿನೇತ್ರಂ ಪಾಶಾಂಕುಶಾಭಯಬಲಪ್ರದಶೂಲಪಾಣಿಂ ವಾರಾಣಸೀಪುರಪತಿಂ ಭಜ ವಿಶ್ವನಾಥಂ शीतांशुशोभित किरीट विराजमानौ हालेक्षणानल विशोषित पंचबाणं नागाधिपारचित भासुर कर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं पंचाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुज पुङ्गव पन्नगानां दावानलं मरणशोकजरातदीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथं तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयं नागात्मकं सकलनिष्कलमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दाम् उपेरति च सुनिवार्य मनस्तमाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रदेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् रागादिदोषरहित स्वजनानुरागं वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्य धैर्य सुभगं गरणाभिरामं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्
वाराणसीपुरपते स्तवनं शिवस्य व्यासोक्तमस्तकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. சார் எங்களுக்கு வெற்றி வேணும்னா இனிமேல் நாங்கள் ஆதித்ய மந்திரங்கள்லாம் சொல்லி ஆதித்ய நமஸ்காரம்லாம் செஞ்சு நாங்கள் செய்கிறோம் சார். ஆனால் இந்த நமஸ்கார பிரதட்சணம்னு ஒன்று புதுசாக சொல்கிறாங்க சார். எங்களுக்கு அதில் அந்த அளவுக்கு என்ன ஒரு வேளை வடநாட்டில் செய்கிறாங்களா? வடநாடு தென்னாடு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சாஸ்திரங்கள்ங்கிறது ரொம்ப ரகசியமானது, எளிமையானது. அந்த நமஸ்கார பிரதட்சணம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நாளைக்கு ரொம்ப தெளிவாக நம்ம பேசுவோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.